ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு ஆர்த்தி விலாக்ஸ். இன்றைக்கி ஒரு டி நகர் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் விலாக் தாங்க உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த விலாக் வந்து நான் மே மந்த் மிட்டில் வந்து ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி டி நகர் போயிட்டு வந்தேங்க. அப்போ எடுத்தது எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறதுக்கு வந்து இவ்வளோ நாள் ஆயிடுச்சுங்க. அன்றைக்கி வந்து காலையிலே பார்த்திங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அடிக்கடி வந்து மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. ஸோ ஈவினிங் ஒரு வேளை நல்லா மழை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மழை பெஞ்சு நின்றுச்சு. சரி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க. அன்றைக்குமே லைட்டாக ஃபுல்லாகவே வந்து க்ளவுடியாக தான் இருந்துச்சு. அதனால் வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து நல்லா தாங்க இருந்துச்சு. நான் வந்து இந்த கேசியோ வாட்ச் ஆல்ரெடி சில்வர் கலரில் வந்து ஒன்று வாங்கியிருந்தேங்க. இந்த ஒரு கடையில் மட்டும்தான் அந்த மேக்ஸிமம் இந்த கேசியோ அந்த காப்பி வந்து வச்சுருக்காங்க. இது எனக்கு வந்து மேக்ஸிமம் டி நகரில் வந்து வாட்ச் வாங்கினேன் அப்படின்னா அது ஓடவே ஓடாது. வீட்டுக்கு திரும்பி வரும்போதே வந்து அந்த வாட்ச் ஓடாது. அதனால் நான் வாங்கவே மாட்டேன் டி நகரில். போன டைம் இன்னமும் தெரில ஆசையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேசியோவில் சில்வர் ஸ்டாப் போட்ட மாதிரி ஒன்று வந்து வாங்கிட்டு வந்தேங்க. அது வந்து டச் வுட் இவ்வளோ நாள் வந்து ஓடிட்டு தான் இருக்குது. அதனால் ரோஸ் கோல்டு இல்லாட்டி கோல்டுலேயும் ஒன்று வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனதே பார்த்தேங்க. ரோஸ் கோல்டில் தான் இருந்துச்சு. ஸோ ஸ்ட்ராப்பு வந்து 2 மாடலில் இருந்துச்சு. ஆல்ரெடி சில்வரில் என்ன மாடல் இருக்கோ அதை விட்டுட்டு இன்னொரு மாடல் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களே வந்து ஸ்ட்ராப் வந்து நம்ம கையுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அவங்ககிட்டயே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கியாச்சுங்க. நான் வந்து கேசியோ மட்டும்தான் வாங்கணும் அப்படிங்கிற இதில் போனதுனால நான் வேறு எந்த மாடலுமே பார்க்கல. அதை மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. அடுத்தபடி ரங்கநாதன் ஸ்ட்ரீட்லேயே வந்து ஜனதா பஜாரில் எனக்கு இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸில் வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டி இருந்துச்சுங்க. எனக்கு பர்சனல் யூஸ்க்கு வந்து லைனிங் வந்து இங்கே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மீட்டர் வந்து 30 ரூபா தான். நம்ம பர்சனல் யூஸ்க்குனா யூஸ் பண்ணலாம், கஸ்டமர்ஸ்க்குனா கொஞ்சம் அவ்வளோ குவாலிட்டி இருக்காது. அதனால் அங்கே லைனிங்கு த்ரெட்டு அதெல்லாம் மட்டும் வாங்கிட்டு அப்படியே அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒட்டி அவங்களோட பாண்டியனுக்கே போகிறதுக்கு வந்து மேலே வந்து ஸ்டெப்ஸ் இருக்குங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இன்னர்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. இதுவும் அவங்க பாண்டியன் அவங்களோட கடையே தான். அந்த ஸ்டெப் ஏற இடத்துல பார்த்திங்கன்னா இருக்கும். ஒரு டைம் வந்து பிருத்திவி வந்து இங்கே வச்சுருப்பாங்க. அந்த பிராண்டு மட்டும் இங்கே இருக்கும். இதில் ஆன்லைனில் கம்பேர் பண்ணும்போது அதை விடவே இங்கே ப்ரைஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுலேருந்து வந்து நான் ரொம்ப வருஷமாகவே இன்னர்ஸ் வந்து இந்த இதில் தாங்க வாங்கிட்டு இருக்கேன். பிருத்திவி பிராண்டு ஒரிஜினல் பிராண்டு தாங்க, ரொம்பவே நல்லா தான் இருக்குது. அடுத்து அப்படியே மேலே போயிட்டு எனக்கு பேங்கிள் ஆர்டர் ஒன்று இருந்துச்சு. அதில் ஒரே ஒரு சைஸ் மட்டும் இல்லை. மேக்ஸிமம் நான் பேங்கிள் இந்த பேஸெல்லாம் சவுகார்பேட்டை போனேன் அப்படின்னா அங்கே வாங்கிட்டு வந்துடுவேன். இல்லை பல்காக தேவைப்படுது அப்படின்னா இது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி கொரியர் பண்ண சொல்லிடுவேன். இது ஒரே ஒரு பாக்ஸ் தான் தேவைப்படுது அப்படிங்கிறதுனால இங்கேயே பார்த்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதாங்க சைஸ் வந்து பார்த்துட்டு இருந்தேன். சவுகார்பேட்டை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து கொஞ்சம் மெட்டீரியல் ப்ரைஸ் வந்து அதிகமாக தாங்க இருக்கும். சவுகார்பேட்டில் பேங்கிள் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 100 தான். ஆனால் இங்கே வந்து 130 சம்திங் இருக்கும். ஸோ அதை மட்டும் அங்கே வாங்கிட்டு அங்கெல்லாம் பில் போட்டாச்சுங்க. அடுத்து அப்படியே அந்த ரங்கநாதன் ஸ்ட்ரீட்லேயே பார்த்தீங்கன்னா பெரிய பாண்டியன் பேங்கிள்ஸ் இருக்கும். அதில் போயிட்டு என் கசின் வந்து அவங்களோட குட்டீஸ்க்கு வந்து ஒட்டியானம் கேட்டிருந்தாங்க. அது பார்க்கலாம் அப்படின்ட்டு தாங்க அங்கே போயிருந்தேன். கிட்ஸ் ஒட்டியானம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண டிசைன் வந்து அங்கே இல்லை. அடல்ட்டுக்கு மட்டும் வேணால் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அங்கே பார்த்துட்டு சரி உள்ளே போனதே போயிட்டோம், சும்மா என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செயின்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதுலேயும் மெயினாக அந்த பெண்டன்ட் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதை மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் எப்போவுமே இங்கே போனேன் அப்படின்னா அந்த 10 ரூபா டிஷ்யூ பேப்பர்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஒரு பேக்கெட் வந்து 10 rupees அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டோம் அப்படின்னா பர்ஸில் ஹேண்ட்பேக்லாம் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால அது மட்டும் வாங்கினேங்க. அப்புறம் இங்கே வந்து இந்த கஃப் மாடல் ப்ரேஸ்லெட்ஸ் எல்லாம் வந்து நிறையா வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக இதில் வந்து என்னோடய சைஸ்க்கு எப்போவுமே இருக்காது. இந்த டைம் வந்து கிட்ஸ் சைஸ் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் பார்த்து ஒரு 2-3 வாங்கினேன். என்னோட பேங்கிள் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 தான். இங்கே இருக்கிறது அந்த பிரேஸ்லெட் மாடலாக பார்த்தீங்கன்னா 2-4 தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். எனக்கு வந்து அது கலண்டே விழுந்துரும். ஆனால் என்னன்னு தெரியல, இந்த டைம் போகும்போது கிட்ஸ் மாடலில் வந்து கிட்ஸ் சைஸில் நிறையா வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஆனால் ஆக்சுவலாக கலர் வந்து ஃபேட் ஆயிரும், ஆன்டி டேர்னிஷெல்லாம் கிடையாது. சரி சும்மா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 2 வாங்கினேங்க. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் வந்து ஆக்சுவலாக நான் மீஷோவில் வந்து போட்டு வச்சுருந்தேன் விஷ்லிஸ்ட்டில் கொஞ்ச நாளாக. அந்த பாக்ஸ் அங்கேயே இருந்துச்சு, ஆனால் வாங்கலை. எனக்கு தெரிஞ்சு மீஷோவோடவே இதில் வந்து விலை கம்மி அப்படின்னு தாங்க நினைக்கிறேன். 2 வெரைட்டி ஆஃப் பாக்ஸ் வச்சுருந்தாங்க. ரிங்கு, செயின், வாட்சஸ் எல்லாம் உள்ளே வச்சுக்கிற மாதிரி ஒன்று. அந்த குட்டி வந்து 116 rupees தான். இதில் பார்த்திங்கன்னா நம்ம இயர்ரிங் எல்லாமே கூட வச்சுக்கலாங்க. செயின்ஸு, இயர்ரிங்கு, உள்ளே வந்து மோதிரம், வாட்சு அது எல்லாமே உள்ளே வச்சுக்கலாம். இது வந்து அதோட கொஞ்சம் பெருசு, கொஞ்சம் காஸ்ட்டும் வந்து 200 and something போட்டிருந்தாங்க. அதுவும் வந்து 236 rupees போட்டிருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு அது வாங்கலை, அது இப்போதைக்கு எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறனால அதை வச்சுட்டு அடுத்து ஒட்டியான வந்து நான் எப்போவுமே வாங்குற கடையிலேயே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே போயாச்சுங்க. இந்த கடை பார்த்தீங்க அப்படின்னா உஸ்மான் ரோடில் சரவணா ஸ்டோர்ஸ் தங்கநகை மாளிகைக்கு ஆப்போசிட்டில் இருக்குங்க. இந்த கடை வந்து நான் ஆல்ரெடி வந்து நிறையா வீடியோஸில் காமிச்சிருப்பேன். நான் மேக்ஸிமம் எப்போவுமே ஜுவல்லரி ஏதாவது வாங்கணும் அப்படின்னு போகிறேன்னா மேக்ஸிமம் இந்த கடையில் வாங்குவேன். அப்படி இல்லை அப்படின்னா நல்லிக்கு ஆப்போசிட்டில் ஒரு அண்ணா இருப்பாங்க.
அவங்க கடை இந்த 2 கடையில் மட்டும்தாங்க வாங்குவேன். ஏன்னா மேக்ஸிமம் நான் எனக்கு பர்சனலாக வாங்குறத விட என் கசின்ஸ்க்கு அந்த மாதிரி கேட்பாங்க, அவங்களுக்கு தான் வாங்கி அனுப்புவேன். ஸோ அங்கே போயிட்டு வந்து குட்டீஸ் 2 பேர்த்துக்கு வாங்கணும் ஒட்டியான் அப்படிங்கிறனால என்னென்ன புதுசாக மாடல்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மாடல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கும் வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து அனுப்பிச்சு அவங்க செலக்ட் பண்ண சொல்லி வாங்கியாச்சுங்க. ஒட்டியானெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே 800 900 அந்த ரேஞ்சிலேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தாங்க இருந்துச்சு. நிறைய டிசைன்ஸ் புது டிசைன்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்த்துட்டு ஏன்னா நான் ஏன் இந்த 2 கடை மட்டும்தான் வாங்குவேன் அப்படின்னா இவங்க வந்து கொஞ்சம் பொறுமையாக இது பண்ணுவாங்க. நான் எப்படின்னா ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு அனுப்பிச்சு அவங்க டிசைன்ஸ் டிஸ்கஸ் பண்ணி செலக்ட் பண்ணி சொல்லி அதுக்கப்புறம் வந்து நான் பில் போட்டு வாங்கிட்டு வரணும். அது வந்து கொஞ்சம் டைம் ப்ராசஸ் வந்து அதிகமாகவே ஆகும். இந்த தம்பியும் வந்து பொறுமையாக வெயிட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த நல்லிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த அண்ணாவும் அப்படி தான் எவ்வளோ நேரம் ஆனாலும் வந்து வெயிட் பண்ணி பொறுமையாக ஒவ்வொன்றா எடுத்து காமிச்சு அவங்க செலக்ட் பண்ணி சொல்லி நான் வாங்குற வரைக்குமே வெயிட் பண்ணுவாங்க. ஒரு சில கடையிலெல்லாம் போனோம் அப்படின்னா வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி வந்து என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இவ்வளோ நேரமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி சம்டைம்ஸ் வந்து நம்ம அனுப்புகிற டிசைன் வந்து அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அவங்க வேண்டான்னு சொல்லிடுவாங்க. நம்ம வேண்டான்னு சொன்னோம் அப்படின்னா வந்து அந்த கடைக்காரர் வந்து நம்மள ஒரு மாதிரி மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுவாங்க. அது ஒரு மாதிரி இருக்கும். அப்படிங்கிறனாலே நான் மேக்ஸிமம் வந்து மற்ற கடையெல்லாம் அவாய்ட் பண்ணிடுவேன். இந்த 2 கடையும் எனக்கு வந்து ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறனால நான் மேக்ஸிமம் இவங்ககிட்ட தான் வாங்குவேன். டிசைன்ஸும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுவும் இந்த தம்பி கடையிலலாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அப்டேட்டடாக வச்சுருப்பாங்க. அடிக்கடி வந்து நிறைய அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இவங்ககிட்ட ஆன்லைன் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது. இந்த ஷாப்போட கான்டாக்ட் நம்பர் வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஒட்டியானை வந்து 2 குட்டீஸ்க்கு வாங்கணும் அப்படிங்கிறனால 2 பேர்த்துக்கும் ஃபோட்டோஸ் எடுத்து அனுப்பிச்சு அவங்க செலக்ட் பண்ணி சொன்னதுக்கப்புறம் பார்த்தாச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த இதில் மாட்டுறது ஹேர் ஸ்டைல் பண்ணோம் அப்படின்னா ஜடையில் மாட்டுறது வந்து இது வச்சுருந்தாங்க. இது ரொம்பவே பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருந்துச்சு. இது இந்த மெஸ்ஸி பிரைடு அந்த மாதிரியெல்லாம் ஏதாவது போட்டுட்டு நம்ம அப்படியே இது குத்தி விட்டுட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கும். இப்போல்லாம் நிறைய பிரைட்ஸே கூட இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க. பிரைட்ஸ் மெய்டாக இருந்தாலுமே நம்ம வந்து வெட்டிங்கெல்லாம் போகிறப்போ இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அது வந்து ஜஸ்ட்டு சும்மா வந்து பார்த்துட்டு தான் இருந்தேன். அது தேவைப்படலை. ஜஸ்ட்டு கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே உங்ககிட்டே காமிச்சோம் அப்படின்னா உங்களுக்கு யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்குவீங்க இல்லைங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம ஜடையில் வந்து குத்தி விட்டுக்கிற மாதிரி இருக்கும். குத்தி ஏதாவது பின் போட்டு செக்யூர் பண்ணிவிட்டு அப்படின்னா அப்படியே நின்றுக்கும். இதில் வந்து நான் எதுலேயுமே வந்து ப்ரைஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா கிட்டத்தட்ட நானே போயிட்டு வந்து 1.5 மாதம் ஆயிடுச்சு. நானே என்ன விலைக்கு வாங்கினேன் அப்படிங்கிறது எனக்கே மறந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த காசு மாலை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் புதுசாக வந்து கொண்டு வந்திருக்கேன், ஸ்டாக் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நானும் என் சித்தப்பா பொண்ணு போயிட்டு வந்தோம். அந்த வீடியோவும் நான் இது கூடவே வந்து இது பண்ணுறேங்க. சித்தப்பா பொண்ணு வந்திருந்தா அவளுக்கு வாங்கணும்னு சொல்லியிருந்தா. ஸோ அவள் இருக்கும்போது அவளே போய் செலக்ட் பண்ணிட்டா அப்படின்னா அவளுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக்குவா சொல்லிட்டு அது ஒரு நாள் வந்து ஈவினிங்காக போயிட்டு வந்தோம். அதையும் வந்து நான் இங்கே ஷேர் பண்ணுறேங்க. அப்போது வந்து இந்த காசு மாலை இல்லை. நான் அவகிட்ட வந்து சொல்லிகிட்டே இருந்தேன், காசு மாலையும் ஒன்று வாங்கி வச்சுக்கோ, ஸோ வந்து மாற்றி மாற்றி போடுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது அடுத்த வாரம் போய் பார்த்தா புதுசாக ஸ்டாக் அப்டேட் பண்ணியிருக்கேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து காமிச்சாங்க. ஸோ வந்து நம்ம கோல்டெல்லாம் வாங்குறத விட கோல்டு வாங்கினா 1 தான் வாங்க முடியும். இப்போ வைக்கிற விலைக்கெல்லாம் வந்து 1 தான் வாங்கி போட முடியும். பட் இந்த மாதிரி வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா அப்பப்போ நிறையா வந்து போடலாம். இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா சித்தப்பா பொண்ணு கூட போகிறப்ப எடுத்த வீடியோங்க. இதெல்லாம் நைட் டைமில் எடுத்தது. அப்போது வந்து சித்தப்பா பொண்ணுக்கு இன்னொரு கசினுக்கு ஏன் அத்தை பொண்ணு எல்லாருமே கேட்டிருந்தாங்க. ஸோ நிறைய வாங்குற மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா குட்டீஸ்க்கு வந்து செலக்ட் பண்ணிட்டு இருந்தோம். அவள் வந்து பாப்பாவுக்கு போடுற மாதிரி 2 செட்டு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தா. கொஞ்சம் கழுத்தோட ஒட்டி போடுற மாதிரி வேணும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி பீசஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 350 400 அதுக்கு மேலே தாங்க இருக்கும். டிசைனை பேஸ் பண்ணி வந்து ப்ரைஸும் வந்து மாறுங்க. எனக்கு வந்து நான் என்ன எக்ஸாக்ட் ப்ரைஸ்க்கு வாங்கினேன் அப்படிங்கிறது எனக்கே ஞாபகம் இல்லை. நீங்கள் வந்து போய் செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பார்கெயின் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 50 rupees அந்த மாதிரி வந்து குறைச்சி தருவாங்க. அப்புறம் அத்தை பொண்ணு வந்து ஒரு காய் மாலை மாதிரி ஒன்று வந்து எனக்கு பிக்சர் ஆன்லைன்லேருந்து எடுத்து அனுப்பிச்சு கேட்டிருந்தாங்க. ஸோ நான் அந்த பிக்சர் காமிக்கும் போது எக்ஸாக்டாக சேம் டிசைன் அதுலேயும் வச்சுருந்தாங்க. ஸோ அவளுக்கு வந்து அது வந்து வாங்கிட்டு அப்புறம் பாப்பாவுக்கு வந்து 2 வந்து செலக்ட் பண்ணியாச்சுங்க. அப்புறம் சித்தப்பா பொண்ணு வந்து அவளுக்கு வேணும் அப்படிங்கிறத அவளே வந்து பார்த்து செலக்ட் பண்ணிக்கிட்டா. அப்புறம் இன்னொரு கசினும் வந்து கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கும் வந்து எல்லாமே பார்த்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து அனுப்பிச்சு செலக்ட் பண்ணி வந்து வாங்கிட்டு வந்தோங்க. இது எல்லாமே நைட் டைம் எடுத்தது அப்படிங்கிறனால வீடியோ வந்து அவ்வளோ கிளியராக வந்து எந்த டிசைன்ஸுமே கொஞ்சம் வந்து டல்லாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா லைட் வெளிச்சத்தில் எடுத்ததுனால. அதே மாதிரி நம்ம வந்து இப்படி பிளாட்ஃபார்ம் ஷாப்பில் வாங்குறமே குவாலிட்டி இருக்குமா அப்படிங்கிற டவுட் ஒரு சிலருக்கு இருக்கும். நான் வந்து ஒரு 3 வருஷம் முன்னாடி வாங்கினதெல்லாம் இன்னும் வச்சுருக்கேங்க. அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க என்ன கவரில் பேக் பண்ணி கொடுக்குறாங்களோ அந்த கவரில் அப்படியே தாங்க போட்டு ஒரு பாக்ஸில் வச்சுருக்கேன். இன்னும் வந்து வாங்கினப்போ எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தாங்க இருக்கும். எது கருக்கவோ அந்த மாதிரிலாம் இல்லை. நீங்கள் வாங்கும் போதே வந்து ஏதாவது ஸ்டோன்ஸ் எல்லாம் இல்லை அப்படின்னா அதை பார்த்துட்டு வந்து நீங்கள்
சொன்னீங்க அப்படின்னா அவங்க வேறு பீஸ் வச்சுருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து அதை மாற்றி கொடுத்துருவாங்க. ஸோ வந்து ட்ரஸ்டட் ஷாப்பு தான் இது. எதுவுமே வந்து பெய்டு ப்ரொமோஷன்லாம் கிடையாதுங்க. கிட்டத்தட்ட 3-4 வருஷமாக நானும் போயிட்டுருக்கேன். என்னோட பழைய விளாக்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலுமே அதுலேருந்துமே இந்த கடை இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று வந்து இதே சேம் ரோட்டில் நல்லிக்கு ஆப்போசிட்டில் ஒரு அண்ணா இருப்பாங்க. அவங்க கடையிலையும் நல்லா இருக்குங்க. சித்தப்பா பொண்ணு வந்து இந்த டிசைன் தான் செலக்ட் பண்ணா. இது வந்து இன்னொரு கசினுக்கு வந்து செலக்ட் பண்ணவங்க. ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அங்கே எல்லாமே வாங்கிட்டு அந்த கடைக்கு பக்கத்துலேயே ஒரு கடை விட்டு பார்த்தீங்க அப்படின்னா வளையல் கடை ஒன்று இருக்குங்க. இந்த ஆன்டிக் மாடல் பேங்கிள்ஸ் எல்லாம் இங்கே நிறைய வச்சுருப்பாங்க. நான் இந்த கடையில் தான் என்னோட நிறைய கசின்ஸ்க்கு வாங்கி கொடுத்துருக்கேன். அது மெயினாக இப்போ ஃபஸ்ட்டு ஒரு டிசைன் காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த டிசைன் வந்து மேக்ஸிமம் என்னோட கசின் எல்லாருக்கிட்டேயுமே இருக்கும். இந்த டிசைன்லாம் கொஞ்சம் இப்போ தாங்க புதுசாக வந்துருந்துச்சு. இங்கே பேங்கிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாலுமே ஒரு 350 அந்த ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகுங்க. ஆன்டிக் பேங்கிள்ஸ் எல்லாமே பேஸ்ட் அந்த டிசைன்ஸ் வந்து ப்ரைஸ் வந்து உங்களுக்கு அதிகமாகுங்க. அந்த செட்டாக வச்சிருந்த பேங்கிள்லாம் பார்த்தீங்கன்னா 700-800 அந்த ரேஞ்சு வருங்க. அதாவது ஒரு 2 பெரிய பேங்கிள் 4 சின்ன பேங்கிள் இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஒரு செட்டு வாங்கிட்டு 2 பேர் கூட டிவைட் பண்ணி வச்சுக்கலாம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ சித்தப்பா பொண்ணு வந்து வளையலும் வந்து வாங்கணும் அப்படின்னு சொன்னால், ஸோ அதை வந்து போட்டு பார்த்தா பார்க்கறக்கும் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம அந்த செட்டு கூட வந்து இதையும் போடும்போது வந்து சாரியெல்லாம் வியர் பண்ணி போடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு பேங்கிள் போட்டாலுமே நல்லா வந்து சூப்பராக இருக்கும். அதாவது இந்த கடை எக்ஸாக்டாக சரவணா ஸ்டோர்ஸ் தங்கநகை மாளிகைக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். இதுக்கு முன்னாடி காமிச்ச அந்த இதெல்லாம் நெக்லஸ் எல்லாம் வாங்கின கடை பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு கடை கொஞ்சம் தள்ளி இருக்கும். ஒரே ஒரு கடை தள்ளி இருக்குங்க. 2 கடையுமே பக்கத்தில் தான் இருக்கும். அடுத்து வந்து நம்மளோட விளாகுக்கு வந்துடலாங்க. இது வந்து திரும்பவும் வந்து நான் நெக்ஸ்ட் டைம் போனப்போ எடுத்த விளாகு. ஸ்லிப்பர் வாங்கணும் அப்படிங்கிற பிளானில் தான் போனேன். கொஞ்சம் நாளாகவே ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் எதுவுமே டி நகர் போனால் வாங்குறதே இல்லை. அப்புறம் இந்த மாடல் வந்து நான் ஆக்சுவலாக இதில் ஆன்லைனில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வச்சுருந்தேன். அது கரெக்டாக வந்து அங்கே இருந்துச்சு. இது வந்து 350 சொன்னாங்க. நான் வந்து 300க்கு வாங்கினேன். பிங்க் கலரு, ஒயிட்டு, ஸ்கை ப்ளூ இந்த 3 கலரு இருந்துச்சு. 3யுமே போட்டு பார்க்கல இந்த ஒயிட் ஸ்ட்ராப் தான் கொஞ்சம் காலுக்கு வந்து அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து அந்த ஒயிட் ஸ்டாப் போட்டது வந்து வாங்கியாச்சு. இது வந்து 300க்கு வாங்கியிருந்தேங்க. அடுத்து என் தங்கச்சி பாப்பா வந்து நெக் பில்லோ வேணும்னு சொல்லியிருந்தா. டி நகர் போனால் பெரியமா நெக் பில்லோ வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா. ஸோ அங்கே ஒரு டாய் ஷாப்பில் மட்டும்தாங்க இந்த நெக் பில்லோவே இருந்துச்சு. இது வந்து 400 சம்திங்னு வாங்கணும்னு நினைக்கிறேங்க. ஸோ 4 டிசைன் தான் வச்சுருந்தாங்க. அதில் ஒன்று வந்து பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கியாச்சுங்க. புக்ஸ் ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அன்னைக்கு வந்து மழை அப்படிங்கிறனால புக்கடை அந்த அண்ணா வந்து இல்லை. அன்னைக்கு ஃபுல்லாகவே நல்லா வந்து இருட்டிட்டு மழை வர மாதிரியே தான் இருந்துச்சு. ஸோ நாங்களும் என்னெல்லாம் முக்கியமாக தேவையோ அதெல்லாம் வாங்கிட்டு டி நகர் போனால் ஒன்றா ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம், இல்லாட்டி இந்த மாங்காய் அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டு கிளம்பியாச்சுங்க. உங்களுக்கும் இந்த ஸ்ட்ரீட் ஷாப்பிங் விளாக் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.